ஆல்மாது மயோக்குன்ற இடத்துக்கு தான் நாங்கள் போக முடிவு செய்தோம். முடிவு செய்தால் ஃப்ளைட்டில் தான் போகலாம். ஃப்ளைட்டில் போகிறேன்னு சொன்னால் நாங்கள் 6 பேர் வாகனத்தில் கொண்டு போய் ஏர்போர்ட்டில் விடுறேன்றால் பயங்கர காசு கேட்பினோம். ட்ரெயினில் தான் போகணும். பாரிஸுக்கு அருகில் 2 ஏர்போர்ட் தான் இருக்குது. ஒன்று ஷாதுகோல், இன்னொன்று ஓர்லி. ஷாதுகோலுக்கு நாங்கள் அடிக்கடி போய் எங்களுக்கு அங்கே போய் வாரது இலகுவாக இருக்கும். அங்கே போகிற வழியும் எங்களுக்கு தெரியும். ஆனால் ஓர்லி ஏர்போர்ட்டுக்கு காரில் போனது ஞாபகம் இருக்குது. ஆனால் ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ போனது இல்லை. 2020 கனடாக்கு போகும் பொழுது என்னுடைய காரை கொண்டே ஏர்போர்ட் பார்க்கிங்கில் விட்டுட்டு போன ஞாபகம் எனக்கு இருக்குது. ஆனால் அதுக்கு பிறகு ஓர்லிக்கு மெட்ரோவே டைரக்டா போற மாதிரி செய்திருக்கிறாங்க. இது எனக்கு தெரியாது. அப்ப ஓர்லிக்கு எப்படி போறேன்னு சொன்னால் 2-3 வழி காட்டிச்சு. எனக்கு நம்பிக்கை இல்லை. மெட்ரோ ஓர்லி ஏர்போர்ட் வரைக்கும் போகுதா என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அப்ப வீட்டுல ஒரே சண்டை. தச்சிலாம டிக்கெட்டை புக் பண்ணிட்டு போக முடியாதுன்னு சொன்னா கடைசியா பயணத்தை எல்லாம் நாங்க தடை செய்ய வேண்டி வரும் என்று சொல்லி ஒரே வீட்டுல சண்டை. கடைசியா மகள் ஒரு மாதிரி என்னோட கேட்டு கதைச்சு தாண்டி ஒரு முடிவுக்கு சரி ஓர்லி ஏர்போர்ட்டுக்கு போகலாம், மெட்ரோ போகுதுன்னு சொல்லுது, அவ மெட்ரோலயே போவோம், கொஞ்சம் சீக்கிரம் போவோம்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன். ஒரு மாதிரி ஓர்லி ஏர்போர்ட்டுக்கு மெட்ரோ போச்சு நிம்மதியா. ஆனா காசு கூட கிட்டத்தட்ட ஒரு தலைக்கு 26 யூரோ டிக்கெட் போறதுக்கு மட்டும் ஓர்லி ஏர்போர்ட்டுக்கு. நல்லது, ஏர்போர்ட்டுக்கு போயாச்சு. பயணத்துக்கும் ஃப்ளைட்ல ஏறியாச்சு. 1.5 மணி நேர பயணம். நிம்மதியா போவோம்னு சொல்லி ஃப்ளைட்ல ஏறினாள்.